ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னை முன்பு இரு கைகளையும் வைத்து அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களை சில நொடிகள் பார்ப்போம். நாம் அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களை நம்மளுடைய ஹிருதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையை வணங்கி அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள்ளும் மனதிலும் மூளையிலும் புத்தியிலும் தயவு செய்து வந்து அமர்ந்திடுங்கள். தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தையும் அதன் முழுமையான ஆனந்தத்தையும் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். அன்னையிடம் நமது பிரார்த்தனையை செலுத்தி நம்முடைய குண்டலினி தாயை மேலெழுப்பி நாம் அனைவரும் கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் நாம் கூறுவோம். நம்முடைய இந்த 3 மந்திரங்களை நாம் கூறும் பொழுது நமது கவனம் சகசிராராவில் வைத்திருக்கும் பொழுது நமது குண்டலினி தாய் மேலெழும்பி அங்கு அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நமக்கு உணர வைப்பார். நாம் கூறும் பொழுது முழுமையான அந்த மனப்பூர்வமாக அந்த மந்திரத்தை நாம் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை நாங்கள் தேடும் பொழுது தயவு செய்து எங்களுக்கு தங்களின் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஆதி அன்னையான தாங்களே எங்களை எப்பொழுதும் சம நிலையில் வைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி தாயின் மீதே வைத்து நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தயவு செய்து எங்களின் மமகாரத்தை அகற்றுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள் தங்களின் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவரின் தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான கவலைகளையும் குழப்பங்களையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். தாயே, தயவு செய்து எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடையும் பொழுது எங்களின் பகுத்தறியும் நிலைப்பாடானது எங்களுக்குள் சரணாகதி நிலையை நிலைநிறுத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் பகுத்தறிவும் அதை ஒட்டிய எங்களின் சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமரின் தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து நாங்கள் தியானத்தினுள் தியானத்தில் இருப்பதற்கு எங்களை சம நிலையில் நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களிடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. எங்களுக்கான சஹஜ யோகிகளுக்குரிய கண்ணியம் இருக்க வேண்டும் அம்மா. எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியில் எங்களின் கவனத்தை நிலைநிறுத்தி நாங்கள் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசரின் ஞானமும் விவேகமும் தூய்மையும் மங்களகரமும் அன்பும் மன்னித்தல் குணமும் எங்களுக்குள் அனைத்து செல்களிலும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்களை முழுமையாக சரணாகதி அடையும் நிலையையும் எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்கவும், ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய தகுதியுடையவர்களாகவும் எங்களை மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति
सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை
நம்முடைய விஷுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதாகிருஷ்ண ராவே. தாயே, எங்களின் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் சாட்சி பாவத்தில் பார்க்கும் நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்காமலும் மற்றவர்களை விமர்சிக்காமலும் இருக்கும் நிலையை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களது தவறுகளை காண வேண்டும், மற்றவர்களின் தவறுகளை காணாமல் எங்களின் தவறுகளை சரி செய்யும் நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் மென்மையானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருப்பதற்கும் கூட்டுணர்வோடு கூட்டு நிலைப்பாட்டோடு நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் அதில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ ராதாகிருஷ்ண தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்கவும், ஸ்ரீ ராமரின் தத்துவமானது எங்களின் உள்முகமாக நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய ஹம்ச சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஹம்ச சக்கரம் என்பது நமது இரு புருவங்களுக்கும் இடையில் உள்ள பகுதியாகும். கவனம் நாம் அங்கு கொண்டு வந்து நமது பிரார்த்தனையை அன்னையிடம் சமர்ப்பிப்போம். தாய், எங்களின் ஆத்ம விழிப்புணர்வு நிலை மூலமாக எங்களுள் எவ்வித செயல்களுக்கும் எது சரி எது தவறு என்கின்ற உணர்வை உணர வைப்பவர் தாங்களாவீரம்மா. தாய், எங்களது விழிப்புணர்வு நிலையின் மூலமாக நாங்கள் தெய்வீகத்தோடு இணைந்த நிலையில் எங்களின் செயல்களில் எது சரி எது தவறு என்கின்ற நிலைப்பாட்டையும் அதில் தெய்வீகத்தின் விவேகத்தையும் தெய்வீகத்தின் இணைப்போடு நாங்கள் அதை கண்டறியும் நிலையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி வரும் பொழுது எங்களின் கண்களில் பேராசை இல்லாமல் பிரகாசம் அடைந்து தூய்மையாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் காது வழியாக கேட்கும் செய்திகளும் மூக்கு வழியாக நுகரும் வாசனைகளும் தொண்டையிலிருந்து வருகின்ற குரலோசையிலும் எங்களது விவேகம் நிலை பெற்றிட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
தாயே, எங்களின் இந்த ஹம்ச சக்கரம் தங்களின் அருள் ஆசியால் விவேகமான நிலைப்பாட்டை அடைவதற்கும் அங்கு தங்களின் அன்பு நிலை பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நம்முடைய ஹம்ச சக்கரம் மிக மிக முக்கியமான சக்கரம். அங்கும் நன்றாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நம்மால் இப்பொழுது உணர முடிகிறது. வேண்டுமானால் நமது வலது கையின் அந்த ஆள்காட்டி விரல், அதுதான் நம்மளுடைய விசுத்தி சக்கரம். அந்த விரலை நாம் அந்த 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைத்து மெதுவாக ஒரு அழுத்தம் கொடுத்து நம்மளுடைய கடிகாரம் சுற்றும் திசை அப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து அப்படி அதை நல்லா ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணலாம். நல்லா அந்த நுண்ணதிர்வுகள் நம்மால் உணர முடியும். அதிலும் எவ்வித தடைகளும் இருக்காது. மேலும் அந்த இடத்துல நம்ம பொட்டுலாம் வைக்கக்கூடாது, ஸ்டிக்கர் பொட்டு வைக்கக்கூடாது. எதுவுமே அந்த இடத்துலலாம் அதெல்லாம் செயற்கையானது. எதுவுமே அந்த 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் எந்த இதுவுமே வைக்கக்கூடாது. நம்ம மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஆதிசக்தியான தாங்கள் எங்களின் இதயத்திற்குள்ளிருந்தும் எங்களின் சகஸ்ராராவிலும் அமர்ந்திருக்கிறீர்கள் அம்மா. தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆத்ம விழிப்புணர்வின் மூலமாக தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஆழ்ந்த உள்நோக்கும் சக்திகளையும் எண்ணங்களற்ற தியான நிலையையும் தந்து எங்களின் இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அனுமதி அளிப்பதோடு எங்களை அந்த ஆனந்தத்தை நாங்கள் உணர்வதற்கும் அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு நிர்விச்சாரா நிலையை தந்தருளுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் உணர இயலவில்லை என்றால் நம்ம வலது கையை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலிருந்து ஒரு 3 அங்குலத்துக்கு மேலே கொண்டு வைப்போம். இப்பொழுது நமது கவனம் அந்த கைகளில் நம்ம வைக்கும் பொழுது
நமக்குள் மேல் எழும்புகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் எவ்விடத்தில் உணர்கிறோமோ அப்படியே நம்ம அந்த கை அப்படியே வலது கை வைத்திருப்போம். அந்த உணர்ந்த நிலையில் நமது கவனம் ஒரு நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முள் ஒரு அமைதியும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதே நிலையில் நம்முடைய இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நாம் எந்த அளவிற்கு மேலே நமது அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்ந்தோமோ அதே மாதிரி அந்த கவனம் மேலேயே வைத்து சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னை அவர்கள் 1982 ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Now when you see the play as a witness of the destroying forces, you will know how to also maintain yourself better. To separate yourself is easier when you take to austerity. The worst thing that elements have done to you is that you have formed habits, all kinds of hangs-up. Some people are fond of bathing, some people are fond of not bathing. Some people are fond of getting early in the morning, 4 o'clock, and singing songs and waking up everyone. And some are good at sleeping till 10 o'clock. Some like very light colored dresses, some like very loud colored dresses. If you are English, then you want to have English style everything. Horrible insipid food. If you are French, you want to have wine little bit. If you are Italian, you want to have carbohydrates too much. If you are Spanish, you want to have too much fats. If you are Indians, you want to have too much of spices. So to change this habit, you have to give first of all the extremes that you like. Now if you say that I like bland food, then you should say I must eat lot of chilies. If you say I like pale colors, then you wear very loud ones. Go from one extreme to another extreme to begin with. But I have seen people, when they go from one extreme, they get stuck up on the other side also. So we have to be in the center, not to the extremes. A man who is an avdhuta, the one who is a great master, can never be hanged up by any hangs up. He cannot be ruled by any ideas that I like this. He sees beauty in the lush greenery, and he sees beauty in the trees which are devoid of any leaves. Now the trend of getting to austerity in a very funny way has started in the West. Like, if you comb your hair, then you are no good. If you do not smell in the body, then you are no good. If you don't look like a pig, you are no good. All kinds of funny sort of ideas
have crawled into the mind because they are going to the other extreme. But we have to learn from the nature. Nature dresses up itself when it has to greet the spring. And when it is the winter, it just gets completely undressed, I should say, because the leaves have to go to the Mother Earth and that the sun has to reach the Mother Earth. It is not attached to anything. Surprisingly, it is much more elemental than we are. While we who are spiritual should have no attachment. But this idea is also a mental idea, which is the worst attachment. It's a very funny attachment, which makes me laugh. That's the biggest joker I've seen, that people get attached to mental ideas. It is like believing that whatever you think mentally will just happen to you. Say for a mental person, he has to go to picnic. He will mentally put in his mind, he is going to take this, that and that. He may even open a file and write it down that I'm going to take this and this and this with me. And when he goes to the picnic, he'll find he's high and dry because he's not taken anything with him. It's all in the file. Your mother is good at speaking and she speaks to you, but it should not be your mental attachment. Like yes, mother says so and everybody discusses with such great enthusiasm, this is that, but it's not become part and parcel of your being. But it's a very common attachment nowadays with all the people knowing about everything and having nothing. This mental attachment is to be really attacked. Becoming is seeing. Becoming is experiencing. Becoming is seeing, it is experiencing. Like if I have to come to this place, I must come and see it. If only I have thoughts about it and mental idea, mental picture, it is no good. It's not mine. It's not the truth. So when you become aware, actually what happens? That you see it yourself. So let us see. Get out of that mental conception that you know already about. You do not know, because what you know is just mental. That should be a part and parcel of your being. Now how to do it? Some will say that we'll just go on being austere about it. Then that will become again another obsession. Some will say, all right, mother has said we should enjoy, so we'll just enjoy. How to strike the balance is the big problem, but should not be with people who have vibratory awareness. In that also you can be obsessed. I have seen people talking as if they are all great Sahaj yogis and no vibrations and saying they are getting vibrations. It is so deceptive. So one has to think that we have to go further and see more and more and know about it. But if you then ask a French, how are you? Then under the influence of this they'll say, like this. That means they are always in imbalance. You ask an Englishman, he'll say, don't know. Or they say, I know. There's nothing in between. Now, we have to understand that we are carrying a light in our hand. And the light should not shake. We have to hold the light tight. And we should have a concentrated attention towards the maintenance of the light. And then to tell yourself that we have to see, not to just understand mentally, is to be actually aware, because you are complete otherwise. You are the part and parcel of the whole. You are. But only thing that you have not yet seen that. You have mentally accepted, but you have not become. Because mental projection comes from thought. That means you are at the level of the thought. You have to become thoughtless. But if you live on the basis of thought, then you are still below the archangel.
So all the thought waves must be stopped to begin with and should say that, all right, let us see now. So from the Navi chakra, you come up to the Agya chakra. Then above that comes the third problem of destruction is emotional. The emotional is a very subtle one. Like some people, Sahajogis, will sit down with a guitar and will start singing as if they are all lovebirds. What is it? What is it? Come now, come. What has happened? Why are you crying? Come to me. All right. Just take her away. She's got a... So the most delicate one is the emotional. This emotional one is a collectivity in a camouflage. For example, when the Sahajogis will meet, they'll hug themselves, kiss each other, and will be very, very nice to each other, you see, and sit down and sing songs like hippies. Take the guitar in the hand and swing on the tune of love. This is actually Vishuddhi at the collectivity point. And that, of course, is very difficult to get rid of, because it gives you a very comfortable feeling. And people get confused with emotions. They think it is joy. Joy only can be achieved through complete detachment. The detachment which is egoless and super-egoless. But now, the problem that human beings start facing is the assumption that they are gurus. They start speaking about Sahaja, talking about Sahaja, and they start thinking that they have become already Sri Krishna. They have even a greater ego than the person who is actually ignorant about Sahaja. Ignorant about Sahaja. They start talking with such tremendous ego that I myself am frightened of them. How much they know about Sahaja, I sometimes think. And they start asserting it so much that it's frightening. All this can be also said that they feel that protocol is not all right and there should be proper protocol, so we are looking after the protocol, we are the gods of the protocol, or all these things there. Now, those who are on the emotional side see the ego of others, while those who are on the ego side see the emotions of others. So, one criticizes another. But they don't see themselves that they are falling a trap into one of the extremes. So, unless and until you are detached, you cannot see it. I will not say I committed a mistake, but it happened to be a mistake. For the first 3 years of Sahaja Yoga, I never talked of a booth. I thought I'll be able to manage without that. But a lady came in Sahaja Yoga who was possessed and who tried all kinds of tantric tricks, so I had to tell her. Now every Sahaja Yogi is a bundle of booths. Chaque Sahajya Yogi est une gerbe de booth. You ask any Sahaja Yogi, why did you do it? Must be a booth. If you say that, how is it that you have done such a thing, then they will say that I do not know, it's the booth who has done it. They are never there, all the booths are there.
Now I don't understand how to deal, even as a guru, because if my disciples are there, I can tell them, but if there are bhoots, what am I to tell them? I can talk to Sahajogis, but not to bhoots. They won't listen to me. So this is the greatest escape that Sahajogis have found now, which is the worst, which was never before. So sometimes I feel it was a mistake I introduced this word bhoot. They excuse themselves by just saying, Mother, it is some negativity. Unless until there is something in you that contains the negativity, how can there be negativity? If you are detached, if like stone, then you cannot contain this negative water in itself, in it. You don't become more negativity, you become more a guru. Now, when I say that you should not be negative, supposing under such circumstances you should not be a bhoot, you should be yourself, then they start feeling guilty. So all kinds of anti-guru tricks are working out. I am your guru, and it is anti your guru to play these tricks upon yourself. Now you will play these tricks with me. What's the use? You have to gain something, and you are playing trick against yourself if you are playing them against me. You have to be more aware. You are not to be destroyed. Apart from that, you have to save others. How will you do it? In case if you do not accept that it is your privilege, that it is your fortune, that you have been chosen to be the medium of God's work. Sometimes I feel all the bhoots have come to me for realization, and I am not going to become a bhoot myself. Bhoot also means, Bhutanath is the name of Sri Shankaraj, Sri Shiva. Because he gets after the bhoots all the time. But you have to be the present and not the bhoot. Bhoot means the past. Then what is there to be known? You become. When you are in the present, you just start becoming, evolving, blossoming. Try to be in the present. Do not escape the present. Face it. Don't feel guilty nor blame the bhoot. Both things are going to take you away from the present. Now just see the whole nature, the whole divine power. Your ardent desire of ages. Everything is on your side. The time has come. You are just there. What are we to do? Just stand in the center, at the axis. Try to keep yourself at the axis. And then you just see the periphery moving, you don't mind. When you see yourself misbehaving in any way, punish yourself. It is better that you punish than the divine punishes you, because that's a severe punishment. But do not feel guilty, because you have not done anything wrong. It's the bhoot which has done. So, we come to the point that we should realize that we are gurus and we cannot be bhoots. We have to change our outside also to become good gurus. For example, we have to learn good manners. Then these manners become your nature. Sometimes people who are very fond of food, I always tell them they should fast. Whatever you are fond of, try to give up. Try to overcome your sicknesses of attachments, your habits. Once your Guru Tattva is established, you will be accepted as a Guru. There will not be any need for you to say that you are a Guru. People will know that you are. We don't have to then write on our foreheads that we are Gurus. People will know that this is a Guru walking. You can see the divinity walking. You can see the divinity walking, the glory coming up. You have to change from within
And the light of that within enlightenment will be shown outside. But it should not be a mental idea or an emotional idea, but should be the happening, the becoming, the awareness. You have to experience through your own experimentation upon yourself. Even I do that. When I cannot reach you from one end because you are a booth, I reach you from the other. If somebody says he is a booth, then I see that he suffers a little and faces it, the booth in him. For example, I tell someone that please do this, and he forgets completely about it. And he says it is a booth that has done. So then he loses his purse, and then I say the booth must have taken away the purse. But I experiment with myself. I first see how I should approach you. If it doesn't work out, I try something else within myself, because it's a very tricky time we are with. If we had gone according to the Shariat or the chapter of Levi, all the booths would not have been here. Maybe no Sahajogis might have been left also. And this mental projection is such a common thing that is difficult to detach people. But only way I can play tricks with you is by experimenting myself on you. In the same way, you must play with yourself and try to put yourself in an experimental box. அன்னையின் உரையை மனதில் கொண்டு நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं
मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, சகஜ யோகிகளாக இருக்கும் நாங்கள் தங்கள் அருளால் எங்களை உணர்ந்த நிலையில் சுயம் குரு என்ற நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் அதன்படி செயலாற்றுகிற அந்த வலிமையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருப்பதோடு எங்களின் அனைத்து செயல்களும் தங்களால் மட்டுமே செய்யப்படுகிறது என்கின்ற அந்த எண்ணமும் எங்களுள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா. தாயே, எங்களுள் எங்களின் குரு தத்துவம் மேம்படுவதற்கும் நாங்கள் சாட்சி பாவத்துடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்ததோடு தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.